நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மீண்டுமாய் இந்த புதிய வாரத்திலும் உங்களை காண்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் தியானத்துக்கு முன்பாகவும் நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். மிகுந்த ஆஸ்திகார நமோ நமோ, என் நெருங்கிய இனத்தானே நமோ நமோ. மிகுந்த ஆஸ்திகார நமோ நமோ, என் நெருங்கிய இனத்தானே நமோ நமோ. பட்சமாய் பேசுவோனே, பரிவாய் விசாரிப்போனே, பட்சமாய் பேசுவோனே, பரிவாய் விசாரிப்போனே, பாசமாய் தாங்குவோனே நமோ நமோ நமோ. மிகுந்த ஆஸ்திகார நமோ நமோ, என் நெருங்கிய இனத்தானே நமோ நமோ. அன்பின் பரலோக தகப்பனே, இந்த புதிய ஆண்டவரே நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறப்பா. இந்த நாளிலும் கூட தகப்பனே, நீர் எங்களோடு பேசும் உங்கள் வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபை தாங்க. தொடர்ந்து வழி நடத்துங்க. துதிகன மகிமை எல்லாவற்றையும் நீங்கள் ஒருவரே எடுத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொண்ட வேத வசனம் ரூத்தின் புத்தகம் 4வது அதிகாரம் 13வது வசனம். ரூத்தின் புத்தகம் 4வது அதிகாரம் 13வது வசனம். போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான், அவள் அவனுக்கு மனைவியானாள். அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கற்பந்தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். ரூத்தின் சரித்திரம் நம்ம எல்லாரும் அறிந்த ஒரு பகுதி. இந்த ரூத்தை குறித்து நமக்கு தெரியும். முதல் அதிகாரத்தில் அவளுடைய நிலைமை மிகவும் பரிதாபமானதாக இருந்தது. ஒருவேளை ஒரு ஏழை தாயாரோட மருமகளாக அவள் இருந்தா. அந்த நகோமிக்கும் கணவன் இல்லை. அந்த நகோமியோட 2 பிள்ளைகள் அவங்களும் மரித்து போனாங்க. ஸோ 2 மருமகளையும் வச்சுக்கிட்டு நகோமி மிகவும் நொந்து போன நிலைமையில் காணப்பட்டாங்க. அப்போ காணப்படும்போது நகோமி ஒரு தீர்மானம் பண்ணாங்க, நம்ம அந்நிய தேசத்தில் இருக்கோம், நம்முடைய சொந்த தேசத்துக்கு திரும்பி போவோம் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணும்போது மருமக்கள் மாறன்னு சொன்னாங்க, சரி நாங்களும் உங்கள் கூட வாரோன்னு சொல்லி 3 பேருமே போவோன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்து நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது 7வது வசனம், ரூத்தின் புத்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனத்தில், தன் 2 மருமக்களோடும் கூட தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டால் யூதா தேசத்திற்கு திரும்பி போக அவர்கள் வழி நடக்கையில் அப்படின்னு இருக்கு. ஸோ புறப்பட்டது 3 பேரும் தான் புறப்பட்டாங்க. நகோமி அவளுடைய 2 மருமகளாகிய ஒர்பாலும் ரூத்தும் போகிறாங்க. அப்போ போகும்போது நகோமிக்குள்ள ஒரு பெரிய போராட்டம். நானே எந்த வாய்ப்பும் வசதியும் இல்லாமல் எந்த ஒரு வழியும் இல்லாமல் நான் போய்கிட்டு இருக்கேனே, என்னை நம்பி இந்த 2 சிறு பிள்ளைகளை நான் கூட்டிகிட்டு போனேன்னா என்னையே காப்பாற்றி கொள்ள வழி இல்லாதன்னா இந்த 2 பிள்ளைகளை காப்பாற்ற முடியுமா, இல்லை இவங்களுக்கு ஒரு மறுவாழ்வை தான் நான் உண்டு பண்ணி கொடுக்க முடியுமா, என்ன செய்ய முடியும்னு இவங்களுக்குள்ள எழுந்த ஒரு சுயத்தினால் வந்த போராட்டத்தினால அவங்க என்ன சொல்கிறாங்க, 2 மருமகளையும் பார்த்து, என் மக்களே நீங்கள் திரும்பி போங்க, ஏன்னா உங்களுக்கு இன்னொரு வாழ்க்கையை ஏற்படுத்தி தர என்னால் முடியுமா என்னன்னு எனக்கு தெரியலை, அதனால் உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் போங்க, உங்கள் தாய் தகப்பனோட இருங்க, உங்கள் அண்ணன் தம்பி உங்களுக்கு என்ன செய்வாங்க, இன்னொரு வாழ்க்கையை ஏற்பாடு பண்ணி தருவாங்கன்னு. ஒருவேளை நம்ம குடும்பத்தில் சொன்னது, நம்ம சமுதாயத்தில் சொல்கிறது போல் அந்த நகோமியும் மாம்சீகத்தில் ஒரு முடிவு எடுத்து என்ன செய்கிறாங்க, 2 பேரையும் வற்புறுத்துறாங்க.
அப்போ மூத்த சகோதரி ஒருபால் என்ன செய்கிறாங்க, அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்கும்போது இவங்களுக்கு ரொம்ப ஒருவேளை நம்ம மிகுந்த வேதனையில் பேசும்போது நாமும் அழுதுருவோம், மற்றவங்களும் அது நிமித்தம் கலங்குவாங்க. அதே போல் தான் நகோமி தன்னோட வேதனையில் அவங்க என்ன செய்கிறாங்க, சஞ்சலப்பட்டு என்ன பேசுகிறோன்னே தெரியாமல் அவங்க பேசும்போது அந்த சகோதரிகள் 2 பேரும் சத்தமிட்டு அழுது அப்படின்னு இருக்கு. அப்படி சொல்லிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, நாங்கள் உங்கள் கூட வரோம், நீங்கள் தனியாக போய் என்ன செய்வீங்க, உங்களுக்கு யார் இருக்கா அப்படின்னு சொல்லி நிச்சயம் அந்த மருமக்கள் மாறும் என்ன செஞ்சுருப்பாங்க, பேசியிருப்பாங்க. ஆண்டுடைய கிருபையினால் அந்த மாமியார் மருமகளுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தை ஒருமனத்தை ஆண்டவர் என்ன செஞ்சிருந்தார், கொடுத்திருந்தார். ஒருவேளை அந்நிய தேச பெண்களாக இருந்தால் கூட அந்த பெண்கள் இந்த மாமியாரை புரிந்து கொள்ளவும் இந்த மாமியார் அந்த மருமக்கள் மாரை புரிந்து கொள்ளவும் தக்கதான ஒரு புரிந்து கொள்ளுதலின் இருதயத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார். ஸோ ஆனால் நகோமி திரும்ப திரும்ப வற்புறுத்தும் போது ஒருபால் என்ன செய்கிறா, சரின்னு சொல்லிட்டு திரும்பி தன்னுடைய ஜனத்துக்கு தன்னுடைய தேசத்துக்கு போயிட்டா. ரூத் தயங்கி நிற்கும்போது இந்த மாமியார் சொல்கிறாங்க, திரும்ப திரும்ப சொல்கிறாங்க, நீ போமா, உன் சகோதரி போனது போல் நீயும் போ, என்னோட வந்தனா நீ கஷ்டப்படணும்லாம் சொல்லும்போது அந்த சகோதரி நினச்சாங்க, ஒருவேளை அதற்கு முன்னால் நிச்சயம் இந்த நகோமி தன்னுடைய முன்னோருடைய சரித்திரத்தெல்லாம் இந்த மருமக்கள் மாரோட அவங்க பேசியிருந்தாங்க. ஒருவேளை எப்படி ஆபிரகாம் நடத்தப்பட்டார், எப்படி மோசே எகிப்து தேசத்தில் இஸ்ரவேலர் துன்பப்பட்டாங்க, மோசே எப்படி அந்த ஜனங்களோட துன்பப்படுதல் அவர் தெரிந்து கொண்டார், உள்ள அரண்மனையோட ஆசீர்வாதம் அவரை தேடி வந்திருந்துச்சு. அரண்மனைய ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரராக இருந்தவர் தன்னுடைய ஜனங்கள் மீட்கப்படும்படி தன்னுடைய ஜனங்களுடைய நன்மைக்காக தேவனுடைய ஜனங்களோட, அதாவது இந்த உலக பிரகாரமான நான் நன்மையை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை அவன் தெரிந்து கொண்டு வந்தான். அப்படிங்கிறதெல்லாம் என்ன செஞ்சுருந்துருப்பாங்க, கட்டாயம் இந்த ரூத்து நகோமி தன்னுடைய மருமகளாகிய ரூத்துக்கு எல்லா சம்பவங்களையும் சொல்லியிருந்திருப்பாங்க. இந்த இஸ்ரவேலில் அதுவும் விசேஷமாக யூதா கோத்திரத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் எல்லா காரியங்களையும் ஒரு டைரி மாதிரி தொகுத்து வச்சு அந்த வழி வழியாக வம்சமாக அந்த காரியங்களை என்ன செஞ்சுருக்காங்க, தன்னுடைய சந்ததியாருக்கு கற்றுக் கொடுக்குறவங்களாக இருந்திருக்காங்க. அதே போல இந்த சகோதரியும் தன்னுடைய மருமக்களுக்கு அவர் கற்றுக் கொடுத்திருந்தாங்க. ஒரு கால சூழ்நிலையில் அந்த தன்னுடைய மக்களை அவர் இழந்த போது மருமக்கள்மார் என்ன செஞ்சாங்க, அந்த நகோமியை நேசித்து பின் வரும்போது ஒருபால் திரும்பி போயிட்டாங்க. இப்போ ரூத் என்ன செய்கிறாங்க, இதெல்லாம் நினச்சி பார்க்காங்க, இல்லை இந்த சூழ்நிலையில் நான் என் ஜனத்தோட போய் என்னுடைய நன்மைக்காக மட்டும் நான் திரும்பி போக மாட்டேன், இந்த நேரத்தில் நகோமியோடு கூட துன்பப்படுதலை நான் தெரிந்து கொண்டு யூதா தேசத்துக்கு தான் போவேன், நகோமி எங்கே போகிறாங்களோ அங்கே நான் போவேன்னு சொல்லி 14வது வசனத்தில் பாருங்கள், ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். 14வது வசனம் கடைசி பகுதி சொல்லுது, ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மறுபடியும் இவங்க சொல்லும்போது இந்த காரியத்தை குறித்து இனிமேல் நீங்கள் பேச வேண்டாம், நான் உங்கள் கூட தான் வருவேன், உங்கள் தேவன் தான் என்னுடைய தேவன், நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைவேன், அப்படின்னா நீ மரணத்தை தவிர வேற எதுவும் என்னையை விட்டு பிரிக்காதுங்கிற அளவுக்கு ஒரு வைராக்கியமாக இந்த ரூத் என்ன செஞ்சாங்க, தன் மாமியாருடைய நன்மையை நாடி உள்ள தன்னுடைய நன்மையை அவ யோசிக்கலை, மாமியாருடைய நன்மையை நாடி ஒரே தன்னை கர்த்தருக்குள்ளே வழி நடத்தின ஒருவேளை ஆண்டவர் என்னை எதற்காக இந்த குடும்பத்துக்கு கொண்டு வந்தார் அப்படிங்கிறத யோசித்து பார்த்தவளா, சிந்தித்து பார்த்தவளா, அவர்களுடைய நன்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்து தன்னுடைய நன்மையை பெரிதுபடுத்தாமல் அவள் என்ன செஞ்சால் அந்த மாமியாரை விடாமல் பற்றி கொண்டாள்னு சொல்லி பார்க்குறோம். அப்படி பற்றி கொண்டு அவள் வந்ததுனால பின்னாடி அவளுடைய வாழ்க்கையில் பார்த்தோன்னு சொன்னால் நம்ம அந்த போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான்னு சொல்லி முதல் அதிகாரத்தில் ஒரு யாருமற்ற அனாதையாக, ஒரு யாரும் விசாரிக்க முடியாத ஒரு மோவாபிய பெண்ணாக இருந்த ரூத்து ஒரு யூத பாரம்பரியத்தில் இடம்பெறக்கூடிய ஒரு சிலாக்கியத்தையும் பெற்றுக்கொண்டாங்க. யூத குலத்து சகோதரனான போவாசோட மனைவியாகும் பாக்கியத்தை பெற்றுக்கொண்டாங்க. இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறில் இடம்பெறக்கூடிய பாக்கியத்தையும் பெற்றுக்கொண்டாங்க. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், தன்னுடைய நன்மையை பெரிதுபடுத்தாமல் தன்னை சார்ந்திருந்த தன் மாமியாருடைய நன்மையை முக்கியப்படுத்தி முன்னிறுத்தி அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த யூதா தேசத்தை நோக்கி நடந்து வந்தாங்க.
பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தோன்னு சொன்னால் இந்த ரூத் ஒரு வித்தியாசமான தீர்மானம் எடுக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தாங்க. ஒருவேளை போல் பொதுவாக நிறைய பேர் 10 பேர் இருக்காங்கன்னா 10ல் 9 பேர் இந்த ஒருபால் எடுக்க தீர்மானத்தை எடுக்கிறவங்களாக தான் இருப்பாங்க. யாரை கேட்டாலும் ஒருபால் எடுத்த தீர்மானம் தான் பெஸ்ட்டு. உலக பிரகாரமாக பார்க்கும்போது ஒருபால் எடுத்த தீர்மானம் தான் சரியானதுன்னு தோணும். ஆனால் தேவனுடைய பார்வையில் அந்த ரூத் எடுத்த வித்தியாசமான ஒரு டெசிஷன், வித்தியாசமான ஒரு தீர்மானம் தான் ஆண்டவர் அந்த மோவாபிய பெண்ணான ரூத்தை ஒரு இஸ்ரவேலுக்கு தாயாக மாற்றக்கூடிய அளவுக்கு ஆண்டோடைய இருதயம் அப்படிப்பட்ட நிறைவுனால, சந்தோஷத்தினால களி கூர்ந்தது. பாருங்கள், 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் போவாஸ் ரூத்தை பார்த்து ஒரு வார்த்தை சொல்வார். 3ஆம் அதிகாரம் 12வது வசனம், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சேட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாவதாகன்னு சொல்லி போவாஸ் வாசி வச்சார். ஏதோ உன் பிழப்ப நீ நடத்துங்கிற மாதிரி இல்லை, ஏதோ உன் வயிற்றுப்பாட்டை கழிச்சிக்கோங்கிற மாதிரி இல்லை, நிறைவான பலனை. ஏன்னா அவன் தேடி வந்தது, அவன் நகோமியோடு கூட வந்தது நகோமியை நம்பி இல்லை, நகோமிக்கு பின்னால் இருக்கிற செல்வத்தையோ வாய்ப்புகளையோ வசதிகளையோ அவன் நம்பி வரல. ஒன்றுமில்லாமல் வெறுமையாக நின்ற நகோமிக்கு பின்னால் நகோமியை தனியாக விடக்கூடாது, நகோமிக்கு நன்மை செய்யணுங்கிற ஒரு எண்ணத்தோடு கூட இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சேட்டைகளின் கீழ் அவள் அடைக்கலமாக வந்தா அப்படின்னு சொல்லி போவாஸ் அறிக்கையிட்டார். ஆமாம், அதே போல் தான் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த சகோதரி இன்னொரு அர்ப்பணிப்புகளாக கடந்து போகிறாங்க. 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தெல்லாம் பார்த்தோன்னா ஒரு வித்தியாசமான அர்ப்பணிப்புக்குள்ளே அந்த ரூத்து கடந்து போகிறாங்க. பாருங்கள், வித்தியாசமான தீர்மானத்தை எடுத்து ஒரு முடிவை எடுத்து வந்துட்டாங்க. நிறைய நேரம் நம்ம ஒரு முடிவை எடுத்து முன்னால் போயிடுவோம். இந்த ஒருபால் கூட என்ன செஞ்சாங்க, மாமியார் கூட போவோன்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து வந்தாங்க. ஆனால் பாதியில் அதில் உள்ளதை சிக்கல்களையும் சோதனைகளையும் யோசித்து பார்த்தாங்க. நமக்கு இது சமாளிக்க முடியாதுன்னு நினச்சி என்ன செஞ்சிட்டாங்க, திரும்பி போயிட்டாங்க. ஆனால் இந்த சகோதரி வந்துட்டாங்க. இங்கே வந்த பிறகு நகோமி சோர்ந்து போய் இருக்காங்க. ஆனால் இப்போ ரூத் யோசிக்காங்க, வந்தாச்சு, இப்போ அடுத்த அர்ப்பணிப்புக்குள்ளே அவங்க கடந்து போகிறாங்க. அந்நிய தேசம்தான், ஆனாலும் கூட நான் என்ன செய்கிறேன், இந்த இடத்துல வெளியில் கிளம்பி போகிறேன், ஒருவேளை களத்துக்கு வந்துட்டேன், இனிமேல் நான் யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது, நான் என்னோடய வேலையை பார்க்க நான் புறப்படுறேன்னு சொல்லிட்டு தன்னுடைய மாமியார்கிட்ட சொல்லுதாங்க. யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்கும், இல்லை மாமியார் இது இன்னாரோட இடம், இந்த இடத்துக்கு போ, அந்த இடத்துக்கு போன்னு வழிகாட்ட கூட முடியாமல் அவங்க அவமானத்தினாலையும் நிந்தையினாலையும் மனக்கசப்புனாலையும் அவங்க அந்த சோர்ந்து போய் அவங்க வீட்டுக்கு, அவங்களுடைய பூர்வீக வீட்டுக்குள்ளே போய் சுருண்டு இருந்திருப்பாங்க. ஒருவேளை பல காலம் ஆள் இல்லாமல் குடியேற்று இருந்த அந்த வீடு எப்படி இருந்துச்சோ, எந்த அளவுக்கு பழுதடைஞ்சு இருந்ததோ நமக்கு தெரியாது. ஸோ எதுவும் செய்ய இயலாத சூழ்நிலையில் நகோமி சோர்ந்து போயிருக்கையில் இந்த ஒருவேளை வாலிப பெண்ணான, ஒருவேளை இள வயதுள்ள மங்கையான அந்த ரூத்து தன்னோட நெகட்டிவான காரியங்களெல்லாம் பார்க்கல. நான் வேறு தேசத்து பிள்ளை, எனக்கு யார் கண்ணில் தய கிடைக்கும், நான் ஒரு கணவன் இல்லாத கைம்பெண், மற்றவங்க என்னை பார்த்தா எப்படி வரவேற்பாங்க, மற்றவங்க என்னை எப்படி ஏற்றுக்கொள்வாங்க, இதெல்லாம் அவளுக்கு நெகட்டிவான தாட்ஸ் கட்டாயம் இருந்திருக்கும். ஆனால் அதை எல்லாத்தையும் புறம்பே தள்ளிட்டு அவள் பாசிட்டிவாக, என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாக என்னோடு கூட இருக்கிறார், ஸோ நான் அவரை முன்ன நிறுத்தி போகிறேன், அவர் சமூகம் எனக்கு முன்பாக செல்லும், அவர் என்னோடு கூட வருகிறார், ஸோ எனக்கு கட்டாயம் கர்த்தருடைய கண்களில் தயை கிடைக்கும், எந்த மனுஷருடைய கண்களில் தயவு அவர் எனக்கு கட்டளை இடுவார் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு கூட அவங்க என்ன செய்யலாங்க, தண்டை மாமியார்கிட்ட யாருடைய கண்களில் தயை கிடைக்குமோ அங்கே போய் நான் என்ன செய்தேன், கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றாள். அப்போது நகோமியால் வேண்டான்னு சொல்ல முடியலை, போக வேண்டான்னு சொல்ல முடியலை, போன்னு சொல்ல முடியல. ஆனால் அவளாக போகிறேன்னு சொல்லும்போது என் மகளே போ என்றாள். இவ்வளவுதான் அந்த சகோதரியால் பேச முடிஞ்சது. ஏன்னா பசிக்கு கட்டாயம் கதிராது பொறுக்கி வந்தால் தான் பசி ஆற்ற முடியும். ஏன்னா பசியை யாரால், அது பணக்காரங்களோ ஏழைகளோ யாரும் என்ன செய்ய முடியாது, பசியை பொறுக்க முடியாது. ஸோ இந்த பசியை ஆற்றணும்னா ஒருத்தர் போய் வேலை செய்யணுங்கிறத ரூத்து உணர்ந்தா, எழும்புனா புறப்பட்டா.
தைரியமாக கர்த்தரை நம்பி வெளியில் வந்தா. பாருங்கள், இப்போ நான் என் மாமியாருக்கு ஏன் செய்யணும், என் கணவரே இல்லை, நான் ஏன் செய்யணும்னு அவள் என்ன செய்யலை, யோசிக்கலை. எந்த கணக்கும் பார்க்காம, எந்த ஒரு நான் போய் இப்போ கதிர் பறக்க போகிறேன், ஒரு பால மாதிரி நான் என் வீட்டுக்கு போயிருந்தா அன்றைக்கி நான் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேனோ அப்படிலாம் என்ன செஞ்சுருக்கலாம், யோசிச்சிருக்கலாம். ஆனால் அப்படிலாம் யோசிக்காமல் எல்லா மாம்ச சிந்தனைகளையும் ஒதுக்கி வச்சுட்டு ஆவிக்குரியவளை அவள் என்ன செஞ்சான்னா மாம்ச சிந்தனைகளெல்லாம் மேற்கொண்டு அந்த களத்துக்குள்ள தைரியமாக இறங்கி போனான். ஆண்டோடைய கிருபை அவளுக்கு முன்னால் சென்றது. அவள் தற்செயலாக அவளுக்கு நேரிட்ட நிலம் போவாசுடைய நிலமா அந்த இருந்தது. அந்த போவாஸ் அந்த குடும்பத்துக்கு நன்மை செய்ய பாத்தியப்பட்டவராக இருந்தாருன்னு அவளுக்கு தெரியாது. ஆனால் போனா போவாஸோட கண்களில் தய கிடைச்சது. அப்போ தான் அந்த போவாஸ் என்ன சொல்கிறாரு பாருங்கள், 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் ரூத் கேட்காங்க அவங்கள பார்த்து, நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உடைய கண்களில் தயை கிடைத்ததுன்னு விசாரிக்கும் போது போவாஸ் சொல்கிறாரு, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. அப்போது இவளுக்கு தெரியாது, போவாஸுக்கு தன்னை தெரியும், தன்னுடைய காரியங்களெல்லாம் அவர் அறிஞ்சிருக்கிறாரு, இவர் நமக்கு சொந்தக்காரர், எதுவுமே ரூத்துக்கு தெரியாது. ஆனால் அவளோட ஒரே ஒரு எண்ணம், என் மாமியாரை நான் காப்பாற்றணும், என் மாமியார் என்னை நம்பி இருக்காங்க, அவங்களுக்கு என்னால் என்ற நன்மையை நான் செய்யணும், ஸோ எனக்கு முடிஞ்சதை செய்து நான் என்னோட பசியையும் ஆற்றணும், அவங்களோட பசியையும் ஆற்றணுங்க ஒரே நோக்கத்துக்காக தான் அவள் களத்துக்கு நடந்து வந்தாள். ஆனால் வேற எந்த நோக்கமும் அவளுக்கு இல்லை. ஆனால் இந்த போவாஸ் பாருங்க, அதற்கு முன்னாலே இவளை குறித்து, இவளுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் குறித்து, இவள் தன்னுடைய சொந்த தேசத்தை விட்டு நகையோட வருவதற்கு தீர்மானம் எடுத்து பின்னால் வந்தது. இன்னைக்கு இந்த தேசத்தில் அவள் எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கா, இன்னைக்கு எவ்வளோ தைரியமாக வந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறா, எல்லாவற்றையும் அந்த போவாஸ் அறிந்திருந்ததுனால போவாஸோடைய கண்களில் அதிக தயை பெற்றுக்கொண்டா. ஸோ போவாஸ் அவளுக்காக அரிகளில் சிந்த விடுங்கள்னு சொன்னார். இன்னும் அதெல்லாம் நான் நிறைய செய்தியில் சொல்லியிருக்கேன். அவளுக்காகவே சில காரியங்களை ஏற்பாடு பண்ணி எல்லாம் வச்சிருந்தாரு. பின்னாட்களை பார்த்தோன்னு சொன்னால் அதே பகுதியில் பார்த்தோன்னா இப்படி தன்னை குறித்து யோசிக்காம தன்னுடைய மாமியாரை குறித்து யோசித்து, தன்னை சார்ந்திருக்கிறவர்களை குறித்து யோசித்து செயல்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னால், வேதவசனம் சொல்லுது, அவனவன் தனக்கானவைகளை மாத்திரம் அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அநேக நேரம் நான் யோசிப்பேன், அது நன்மையான காரியமாக இருந்தாலும் சரி, தீமையான காரியமாக இருந்தாலும் சரி, ஒரு நன்மையான காரியமாக மற்றவங்களுடைய இடத்துல நம்மை நிறுத்தி நாம் யோசித்து, அந்த இடத்துல நான் இருந்தால் இந்த காரியத்தை எப்படி எதிர்கொள்வேன், இந்த நன்மையை எப்படி எதிர்கொள்வேன், இந்த தீமையை எப்படி எதிர்கொள்வேன், எப்படி செஞ்சால் எனக்கு பிரியமாக இருக்கும், எது செய்கிறது எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், இன்னொருத்தர் எனக்கு என்ன செய்யணும்னு நான் எதிர்பார்ப்பேனோ அதை நான் மற்றவங்களுக்கு செய்யணும்னு அதிக நேரம் நான் நினைப்பேன். அந்த சூழ்நிலையில், அது நன்மையான சூழ்நிலையாக இருக்கலாம், தீமையான சூழ்நிலையாக இருக்கலாம், அந்த சூழ்நிலையில் நம்மை வைத்து பார்த்து அந்த இடத்துல நாம் என்ன நடக்கணும், நமக்கு அந்த காரியத்தை ஆண்டவர் எப்படி வாய்க்க பண்ணணும்னு நம்ம எதிர்பார்ப்போமோ அதே போல் மற்றவங்களுக்கு நாம் அந்த நன்மை, வேதவசனமும் அதை தான் சொல்லுது, மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதையே நீங்கள் அவங்களுக்கு செய்யுங்க, இதுதான் நியாயப்பிரமாணமும் இதுதான் தீர்க்க தரிசனமும் சொல்லி. ஸோ அந்த சூழ்நிலையில் நகோமி ரூத்துக்கு என்ன செய்யணும்னு நினச்சாலோ அதை ரூத் நகோமிக்கு என்ன செஞ்சிட்டாங்க, செஞ்சதுனால இங்கே ரூத்தும் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, நகோமியும் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. நகோமியோட அந்த மாறாவும் மதுரமாக மாற்றப்பட்டது, ரூத்தோட வெறுமையும் நிறைவாக்கப்பட்டதுங்கிறத நம்ம ரூத்தின் புத்தகத்தில் பார்க்குறோம். அதே போல் இப்போ எந்த எதிர்பார்ப்பும் எந்த கணக்கும் பார்க்காம நன்மை செய்த அந்த ரூத்துக்கு கணக்கில்லாத ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். எப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அந்த 2ஆம் அதிகாரத்தில் வந்து அவங்க பொறுக்கிக்கிட்டு இருக்காங்க, பொறுக்கி கொண்டு போய் பக்குவப்படுத்தி பண்படுத்தி அதை சாப்பாடு ஆகிறதுக்கு ஒரு நாளோ, குறைஞ்சது ஒரு நாளோ 2 நாளோ ஆகும்.
இது எல்லாம் அந்த போவாஸுக்கு தெரியுங்கிறதுனால இந்த மகா சாப்பாடு கூட கையில் கொண்டு வரலைங்கிறதுனால மதிய நேரம் சாப்பிடும்போது போவாஸ் கூப்பிட்டு அவளுக்கு என்ன செய்கிறாரு, தன்னுடைய வார்க்கோதுமையில் வறுத்த வார்க்கோதுமை அவளுக்கு அள்ளி கொடுத்தாருன்னு இருக்குது. வறுத்த வார்க்கோதுமையை கொடுத்தாருன்னு. அப்போது கொடுத்தது அவள் சாப்பிட்டது போக மீதம் இருந்தது, அதை தன்னுடைய மாமியாருக்கு அவள் கொண்டு போனா அப்படிங்கிறத நம்ம அந்த பகுதியில் பார்க்கும். பாருங்கள், அந்த 2ஆம் அதிகாரத்தில் வார்க்கோதுமையை வறுத்த வார்க்கோதுமையை அள்ளி கொடுத்த போவாஸ் 3ஆம் அதிகாரத்தில் மாமியார் சொன்னதுக்கு கீழ்ப்படிஞ்சு போவாஸ் சொன்னதையும் அப்படியே கை கொண்டுகிட்டு இருக்கா 2ஆவது அதிகாரத்தில். 3ஆவது அதிகாரத்தில் மாமியார் சொன்ன ஆலோசனைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தா. ஏன்னு எதிர்கேள்வி கேட்கல, ஏன் செய்யணும்னு யோசிக்கல. மாமியாரோட அந்த தன்னோட மாமியார் தனக்கு நன்மையை தான் செய்வாருங்கிறத விசுவாசித்தா. ஏன்னா 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலையும் 2ஆவது வசனத்திலையும் நகோமி சொல்றாங்க, என் மகளே நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாது இருப்பேனோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உன்னுடைய நன்மையை தேடணும். என்னுடைய நன்மையை தேடி வந்த உன்னுடைய நன்மையை நான் தேட கடமைப்பட்டவள். ஸோ நான் சொல்கிற ஆலோசனையின்படி செயல்படுன்னு சொல்லி ஒரு சில ஆலோசனைகளை கொடுத்து அனுப்புகிறாங்க. அந்த ஆலோசனைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து ஒருவேளை மாறுபாடாக தோன்றினா கூட மாறுபாடான ஆலோசனைகளை கூட அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, மாமியார் சொன்னால் தனக்கு நன்மையானதாக தான் இருக்குன்னு சொல்லி கீழ்ப்படிஞ்சு அந்த போவாஸோட களத்தில் வந்து மாமியார் சொன்ன ஆலோசனைகளை செயல்படுத்தும் போது போவாஸ் என்ன சொன்னாருன்னா, ஒருவேளை அவர் நினச்சிருக்கலாம் போவாஸ் நம்மளை ஏற்றுக்கொள்வாரோ தள்ளுவாரோ புறக்கணிக்கப்படுவோமோங்கிற பயம் கூட இருந்திருக்கலாம். ஆனால் எதுவானாலும் பரவாயில்ல, என்னுடைய நன்மையை தேடுகிற என்னுடைய தாயோட ஆலோசனைக்கு நான் கீழ்ப்படிவேன்னு சொல்லி சமாதானமாக சந்தோஷமாக அந்த இடத்துக்கு கடந்து வந்த அந்த ரூத்தோட அர்ப்பணிப்பு வித்தியாசமானதுங்கிறது தான் இந்த இடத்துல பார்க்கும். வித்தியாசமான தீர்மானம் எடுத்து வந்தது மட்டும் இல்லை, வித்தியாசமான அர்ப்பணிப்புக்குள்ளா இது நிமித்தம் நமக்கு நன்மை நேரிட்டாலும் பரவாயில்ல, தீமை நேரிட்டாலும் பரவாயில்ல, நல்லது நடந்தாலும் பரவாயில்ல, நடக்கட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லி வித்தியாசமான ஒரு அர்ப்பணிப்புக்கு தன்னை ஒப்பு கொடுத்து போன அந்த ரூத்தை ஆண்டவர் தன்னுடைய நன்மையினால் நிரப்பினார். போவாஸ் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், அவளுக்குரிய நன்மையை நான் செய்வேன்னு சொல்லி வாக்கு கொடுத்து ஒருவேளை 2ஆம் அதிகாரத்தில் அள்ளி கொடுத்தாரு. 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தோன்னு சொன்னால் 15ஆவது அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 15ஆவது வசனம் சொல்லுது, அவன் அவளை நோக்கி நீ போர்த்து கொண்டிருக்கிற போர்வையை விரித்து பிடி என்றான். அவள் அதை பிடித்த போது அவன் அதில் 6 படி வார்க்கோதுமையை அளந்து போட்டு அவள் மேல் தூக்கிவிட்டு பட்டணத்திற்கு புறப்பட்டு வந்தான். இப்போ சுமக்க முடியாத அளவுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து அவள் தலையில் தூக்கி வச்சுட்டு என்ன செஞ்சிட்டாரு, வந்துட்டாரு. பாருங்க, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்த ரூத்து இப்போ அநேக ஆசீர்வாதங்களை சுதந்திரத்து கொள்கிற ஒரு மகளா அள்ளிக்கிட்டு என்ன செய்கிறா, வாரா. 4ஆவது அதிகாரத்தில் அப்பவும் எனக்கு முடிவு சொன்னாதான் நான் போவேன்னு சொல்லலை, நீ போமா பொறுத்திரு, இந்த காரியத்தை நான் நன்மையாக முடிப்பேன்னு சொல்லி அவர் அனுப்புகிறாரு. அவள் சந்தோஷமாக அதையும் ஏற்றுக்கொண்டு கொடுத்த கோதுமையை வாங்கிட்டு தன்னோட மாமியார்கிட்ட வந்து நடந்ததெல்லாம் பகிர்ந்து கொள்ளுதா. அப்போ அந்த ரூத்து சொல்கிறாங்க, நகோமி சொல்கிறாங்க, கவலைப்படாத, காரியத்தை தெரியப்படுத்திட்ட, அவன் உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன்னு சொல்லியிருக்கிறான், கட்டாயம் செய்வான். ஒருவேளை நாம் விரும்புகிறபடி அல்ல, நமக்கு வேண்டியபடி எல்லாம் செய்கிற நல்ல தகப்பனாகிய போவாஸ் நமக்கு பரம போவாஸ் இருக்கிறாரு. அந்த ரூத்தை போல நம்ம துணிந்து நன்மை செய்யும் போது பாருங்க, அதை பின்னால் பார்த்தோன்னு சொன்னால் 4ஆவது அதிகாரத்தில் 13ஆவது வசனம் சொல்லுது, போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். சில காரியங்களை முறைப்படி செய்கிறாரு, முறைப்படி எல்லாத்தையும் செய்து லீகலாக யாரும் எதிர்பேச முடியாத அளவுக்கு போவாஸ் என்ன செஞ்சார், ரூத்தை விவாகம் பண்ணினார். யாரோட கையும் விரோதமாக நீட்டப்படாதபடிக்கு, யாருடைய நாவும் விரோதமாய் பேசப்படாதபடிக்கு ஒரு அழகிய அந்தஸ்தான இடத்த அந்த மகளுக்கு போவாஸ் கொடுத்தார். இப்போ பாருங்க, முதல் அதிகாரத்தில் வெறுமையாக வந்தா, 2ஆவது அதிகாரத்தில் பொறுக்க போனால் கொஞ்சம் வறுத்த கோதுமையை வாங்கிட்டு வந்தா, 3ஆவது அதிகாரத்தில் 6 படி கோதுமையை சுமக்க முடியாமல் சுமந்து கொண்டு வந்தா. ஆனால் கடைசி அதிகாரத்தில் அந்த நிறைவான பலன்கிறது, அந்த ஆஸ்திக்கெல்லாம் அவளே சொந்தக்காரியாக மாறி அநேகருக்கு படியிழக்கக்கூடிய ஒரு குணசாலியான ஸ்திரீயாக ஆண்டவர் அவளை மாற்றினார். இதுக்கு எல்லாம் காரணம் என்னென்னா, கணக்கு பார்க்காம நன்மை செய்த ரூத்தை ஆண்டவர் கணக்கில்லாமல் ஆசீர்வதித்தார். நாமும் கூட நன்மை செய்யும்போது, பிறருக்கு நன்மை செய்யக்கூடிய வாய்ப்புகள் நேரிடும் போது, நம்முடைய குடும்பத்தாராக இருக்கலாம், சபையாராக இருக்கலாம்,
பணி செய்கிற ஸ்தலமாக இருக்கலாம், இல்லை அறியப்படாத நபர்களாக சமூகத்தில் உள்ள மக்களாக இருக்கலாம். எல்லாரையும் யாரை குறித்தோம் நம்ம கணக்கு பார்க்காம நம்ம நன்மை செய்ய பழகுவோம். கர்த்தருடைய கரத்திலிருந்து கணக்கில்லாத நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென்.